நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் பரூல்ல வந்தது இங்க வறண்டால படுக்கிறதுக்காக இல்ல. என் குழந்தைங்களுடைய அப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மறுபடியும் வந்த உங்களுக்காக நான் கதவை சாத்தாம இருக்கேன். நேத்து ராத்திரி நான் ஏன் கதவை சாத்தினேன்னா, போதைக்கு தலைக்கு என்ன ஒரு மிருகத்தோட விளையாட்ட உங்க பசங்க பார்க்க கூடாதுன்னு அப்படிங்கிறதுக்காக தான். நேத்து நான் குடிச்சேன், நல்ல போதையோட தான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்லாம சரக்கடிக்கிற எவனோ ஒருத்தன் எனக்கு போதையே இல்லைன்னு சொல்லுவானா என்ன? நான் என்ன பத்தி தான் சொன்னேன். அதை நான் நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் கதவை சாத்தினேன். நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி கதவை சாத்திட்டு வாழுவ? உங்களுடைய சாவு வரைக்கும். இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கோங்க, இந்த வீட்டுல தங்கி இருக்கிற 4 பேருக்காக மட்டும்தான் நான் சாப்பாடு சமைக்கிறேன். உங்களுக்கு பசி எடுத்தா இந்த கதவை தட்டாதீங்க, வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க. இந்தாங்கத்த. பாலா, நேத்து வேணு வராண்டால படுத்து தூங்குனானா? அகிலா தான் என்கிட்ட சொன்னா, அப்பாவை அம்மா வெளியே படுக்க வச்சுட்டாங்கன்னு. சரக்கடிச்சிட்டு போதையில வரும்போது நான் என்ன பண்றது? இங்க 2 குழந்தைங்க இருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசினது கிடையாது. அதிகபட்சமா நான் என்ன வினுக்கூட்ட சொல்லுவான். சரக்கடிச்சதுக்கு அப்புறம் உங்க பையனோட சுபாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் பேசுற கெட்ட வார்த்தைங்களை கேட்டு குழந்தைங்க கத்துக்கணுமா என்ன? வினுக்கூட்ட ஏதாவது வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் பண்ணதான் சரி. உன்னை நான் தப்பா சொல்லலம்மா. அவன் திருந்தறதுக்காக வந்திருக்கானா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். அவர் திருந்தறதுக்காக இங்க வரல அத்தை, நாசமா போனோன்னு தான் வந்திருக்காரு. வெளி உலகத்துல எந்த சம்மந்தமும் இல்லாம இத்தனை நாளா ஜெயில இருந்திருக்காரு. ஜெயில பேப்பர் பேனா கிடைக்கும், போன் பண்றதுக்கான வசதியும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு லெட்டராவது போட்டாரா என்ன? இல்லைன்னா பாலாவும் குழந்தைங்களும் எப்படி வாழ்றாங்கன்னு யார்கிட்டயாவது கேட்டிருக்காரா? உனக்கு அவனை போய் பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல? என் வாழ்க்கையும் பசங்க வாழ்க்கையும் நாசமாக்கிட்டு போனவரை நான் எப்படி போய் பார்க்க முடியும்? நான் போய் பார்த்துட்டு மத்ததை தெரிஞ்சுக்கணுமா என்ன? அதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இப்போவும் நான் சொல்றேன் அத்தை, என் பசங்களுடைய அப்பாங்கிற முறையில அவர் சுய நினைவோடு வந்தாருன்னா படுக்கிறதுக்கான இடமும் சாப்பிடறதுக்கான சாப்பாடும் நான் கொடுப்பேன். அதை விட அதிகமான எதிர்பார்க்கிற யோகிதை உங்க பையனுக்கு இல்ல.
பாட்டி நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆள் போயிருவாரு. யாரு? என் அப்பான்னு சொல்றீங்களே அந்த ஆளை தான். பாட்டி நீங்க போய் அனுப்பிட்டுருங்க. அவன் உனக்கு உயிர் கொடுத்துருக்காண்டா. அவன் பொண்டாட்டி தான் இங்க இருக்கிறது. எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்ல. பாட்டி நீங்க போய் அனுப்பிட்டுருங்க. டேய், அவன் என் பையன். நான் ஏன் அவனை அனுப்பணும்? அவன் இங்க இருக்கிறதே என்ன பாக்குறதுக்காக தான்டா. அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். அப்ப அந்த ஆள் இங்க வர்றதுக்கு நீதான் காரணமா கிழவி? நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஈஸ்வரா, இந்த பையன் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டா என்ன பண்றது? நான் இங்கே சண்டை போடுறதுக்காக வரல. நேற்று பெஞ்ச மழை நின்ன உடனே நாங்கள் எல்லாரும் தங்கியிருந்த வீட்டோட கிச்சன் செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை நாங்கள் புதுசாக கட்டணும். அந்த வேலை முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கே தங்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். பாலசுதா இந்த மாதத்தோட வீடை காலி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் தான் சொன்னேன்ல, நாங்க 4 பேர் தங்கறதுக்கான ஒரு வீடு கிடைச்ச உடனே நாங்க இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். இந்த வீட்டுல தான் தங்கணும் அப்படின்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. பாலசுதா, உங்களை வெளியே அனுப்பணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாலசுதாவுக்கு ஆசை இல்லாமல் இல்லைல்ல. நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் இல்லை பாலசுதா. இது வரைக்கும் நமக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனைகளையும் நான் அப்படியே மறந்துடுறேன். பழைய ஆஃபர் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும்னா நீங்கள் இங்கேயே இருக்கலாம் பாலசுதா. நான் இல்லாதப்ப இவன் தான் ஆளா இருந்தானே. இதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் வருவாங்கடி? நான் பதில் சொல்லி சொல்லி டயர்டான விஷயத்தை தான் நீங்க மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இடமும் ஆளுங்களை மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால பதில் சொல்ல முடியாதுங்கிறது மட்டும் இல்ல, இதுக்கான பதில் உங்ககிட்ட நான் சொல்ல போறதும் கிடையாது. உங்க மரணம் வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும்.
எடி பாலா பாலா கதவு திறடி. எடி கதவு திறன்னு சொல்றல. பாலா கதவு திறடி. எடி எடி திறடி. டே வாடா போலாம். நீ கிளம்பு. நீ வரலையா? காசு கேட்டு அம்மா கொடுக்கவே இல்ல. காசு கொடுத்தாதான் நான் ஸ்கூலுக்கு வருவேன். அம்மா இன்னைக்கு வேணு ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்றான். நான் ஸ்கூலுக்கு போகலன்னா உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா உன் பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அப்பனா ஸ்கூலுக்கு கிளம்பி போ. நான் போக மாட்டேன். போக மாட்டியா? நான் உங்ககிட்ட 20 ரூபாய் கேட்டேனே, அதை நீங்க கொடுத்தீங்களா? உனக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது? நான் ஸ்கூல்ல கொடுக்கணும். ஸ்கூல்லையா? எதுக்கு? என் கிளாஸ்ல இருக்க பையனோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. ஆனா எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. அவன் உன் கிளாஸ் இல்ல, என் கிளாஸ் பையனோட அப்பாக்கு தானே. அப்படி இருக்கும்போது உங்க கிளாஸ்க்கு ஏன் சொல்லணும்? டேய் வினு, நீ போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சந்தேகதாமா? அவ கேட்ட மட்டும் பணம் கொடுக்குறீங்க. இவளோட தேவைக்கு மட்டும்தான் இவ என்கிட்ட பணம் கேட்பா. இதுவும் தேவைக்காக தான். பணம் கொடுக்காம நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். டே அம்மா கிட்ட பணம் இல்ல போல. ஒரு 20 ரூபாய் இல்லைன்னா நீங்க என்ன படிப்புல இருந்தே நிறுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். அம்மா இன்னைக்கு நான் 20 ரூபாய் தரேன். ஆனா நாளைக்கு நான் உன் ஸ்கூல்ல வந்து கேட்பேன். இப்படி ஒரு தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க போய் கேளுங்கம்மா. அதுக்கப்புறம் கொடுத்தா போதும். என்னங்கம்மா, நீங்க போய் கேட்கலையா? அவங்க தான் தரேன்னு சொல்லிட்டாங்களா, அப்படியே கோவப்படுற? தரேன்னு சொன்னா மட்டும் போதுமா? கொடுக்கணும்ல. ம்? ஆமா, உன் கிளாஸ்ல எந்த பையனோட அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? ஆமா, அது எதுக்கு நீ கேக்குற? ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க. அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நாம ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. அது தெரியுது இல்லையா? அப்ப எதுக்கு என்கிட்ட கேக்குற? இதை நீ வாங்கிட்டு போய் சாக்லேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டா. இது முட்டாய் வாங்குறதுக்காக இல்ல, ஸ்கூலுக்கு. இதோட பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் குனிங்க. எதுக்கு குனிங்க. அம்மா, பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ அம்மாக்கு உமாவே கொடுக்குறியா? ஆமா, சும்மா சும்மா முத்த கொடுக்க முடியுமா? சரி கிளம்புங்க. சீக்கிரம் போலாம் வா. ஏய் இங்க வாடா. ஏய் இங்க வாடா. எதுக்கு? ஓ ஓஹோஹோ. எதுக்குன்னு சொன்னாதான் ஐயா வருவீங்களோ? இந்தா போகும்போது நீ அவ்வளோ மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க. நீ ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறியான்னு? சரி கிளம்புங்க. டே வாடா போலாம். ஏய் போடா. எனக்கு வேணாம். ஏய் நீ வெச்சுக்கோடா. எனக்கு வேணாம். எங்களுக்கு தேவையான பணத்தை அம்மா கொடுக்கறாங்க, அது போதும். இந்தாங்க. இத வாங்கிக்கிறீங்களா இல்லையா? இதோ இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லனா காத்தடிச்சு பறந்துடும். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? வா போலாம். அவர் நம்மளுக்கு 10 ரூபாய் கொடுக்கறாரு.
நான் சாகுற வரைக்கும் என் பசங்களை வளர்க்கறதுக்கு நான் யார்கிட்ட கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். யாரோட உதவியும் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் வளர்க்குற என் பசங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. ஏடி வீம்புக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அழுதுகிட்டே வந்து என் முன்னாடி நிப்ப பாரு. இதுக்கான பதில நான் அப்ப சொல்றேன். எதுக்கு நீங்க உள்ள போறீங்க? உங்க மேல பாசத்தையும் அன்பையும் காட்டுற ஆளு இந்த வீட்ல இல்லவே இல்லை. நீங்க உள்ள வரக்கூடாது. உங்களுக்கு சொந்தமானது இங்க இல்லவே இல்லை. ஏடி நான் வந்து கதவை திறந்து விட்டேனாதான் நீ உள்ள வருவியா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை வேணும்ல. அந்த மரியாதை எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லதுதான். ஒவ்வொருத்தரும் பெல் அடிக்கும் போது நான் தான் வந்து கதவை திறக்கணும். வாமா. ரூம்ல சும்மா டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காம கையை கால அசைச்சு நடங்கம்மா. எனக்கு வயசு கம்மியாயிட்டே போகல, கூடுது. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பார்க்க நீங்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்களா? அப்பாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நீ சும்மா இருடி. அம்மா என்ன எதுக்குமா வர சொன்னீங்க? ஒரு விஷயம் இருக்கு. போன்ல சொன்னா நீ வர மாட்டேன்னு தெரியும், அதான் நேர்ல வர சொன்ன. நீ உட்காரு. இன்னைக்கு சூரஜ் வீட்ல தான் இருக்கான். இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை நீ தான் அவன் மண்டையில ஏற மாதிரி சொல்லி நல்லா புரிய வைக்கணும். வீட்ல இருந்து கிளம்பும் போது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். இது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. உங்க அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல. ஆமா, பின்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுக்கு ஏன் அடிக்கடி வரேன்? கல்லோட விஷயத்துல அவ அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் தானே எல்லாமே செஞ்சாகணும். நீ என்னதான் பாத்துக்கிட்டாலும் கல்யாணி உன்னை அம்மாவா பாப்பாளா என்ன? இப்ப என்னன்னா அவளுக்கு அவளோட டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டீச்சரை அவ மனசுல நினைச்சுதான் அவ அந்த வார்த்தையை தன்னோட மனசுல இருந்து சொல்றா. அது வந்து பாலா அம்மா கல்லோட டியூஷன் டீச்சர் ஏன் அவ்வளவு க்ளோஸா பழகுறாங்கன்னா அது நான் சொல்லிதாமா. நம்ம கோவப்பட்டு திட்டினா அவ கண்டிப்பா அவளை மாத்திக்க மாட்டா. நமக்கு இருக்கிற ஒரே வழி அவ மேல பாசம் காட்டி நம்ம பக்கம் இழுக்கணும். அது அந்த டீச்சர் கரெக்டா பண்றாங்க. கல்யாணி மேல இப்படி பாசத்தை காட்டுற உரிமை அவளோட டியூஷன் டீச்சருக்கு மட்டும் சேர்ந்தது இல்லல்ல, சரிதானே? சாவித்ரி சித்தியோட 2வது பொண்ணு தான் கீது. துபாயில இருக்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கா. இப்ப ஊருக்கு வந்திருக்கா. இதுக்கப்புறம் திரும்ப போக மாட்டான்னு தான் சொல்றாங்க. அதனால நமக்கு என்ன? அவ புருஷன் கூட வெறும் 6 மாசம் தானே குடும்பம் நடத்திருக்கா. குழந்தைங்களும் இல்ல. நான் சாவித்ரி கிட்ட எதர்ச்சியா கேட்டு பார்த்தேன். அவ கீது கிட்ட கேட்டுட்டு இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. நம்ம சூரஜ மேரேஜ் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லிட்டா. நம்ம கல்யாணிய கீது ரொம்ப நல்லா பாத்துப்பாமா. சூரஜ் நான் இதுக்கெல்லாம் சம்மதிப்பாரு நினைக்கிறீங்களா? அதுக்காக தானே நான் உன்ன வர சொல்லிருக்கேன். நீ அவன் கிட்ட பேசி எப்படியாவது ஒத்துக்க வச்சிடு. பல தடவை பேசி எனக்கே சலிச்சு போச்சுமா. இங்க பாரு, அவனை நம்ம விட்டுடலாம். ஆனா கல்யாணி கவனிச்சுக்கிறதுக்கு அவளோட அம்மா ஸ்தானத்துல ஒரு ஆள் வேணும்ல. கல்யாணி கீது கூட ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு அவளை அவகிட்ட டியூஷன் அனுப்புவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நீ எதுக்கும் அவங்க கிட்ட பேசி பாரு.
நீ எப்போ வந்த? கொஞ்ச நேரம் ஆச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லை இல்லையா? என்ன விஷயம் சொல்லு. என்னது? நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கினா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியும். அது என்ன விஷயம் சொல்லு. ஓ, நான் ஏதாவது காரணம் இருந்தாதான் வருவனா? அப்படி இல்ல, ஆனா இப்ப நீ காரணத்துக்காக வந்திருக்கன்னு உன் முகத்திலேயே தெரியுது. அது என்னன்னா, அதை நான் மறைக்க விரும்பல. நம்ம கல்யாணி சம்பந்தப்பட்ட விஷயம். அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு அவளோட அம்மா ஸ்தானத்திலயும் இல்ல அம்மாவா இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இது அவ சொன்னாலா? அவ சொன்னா நீங்க சம்மதிப்பீங்களா என்ன? கல்யாணியை வளர்க்கணுங்கிறதுக்காக நீங்க பெரிய தியாகம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உங்க மனசுல இருந்து தூக்கி போடுங்க. நம்ம கல்லுவை பாத்துக்க மட்டும் இல்ல, உங்களோட வேலையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணும், அதானே வேணும். நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்னே தெரியல. என்ன காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அவ ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சமேலி, அது இன்னொரு விபத்து. இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணுமா என்ன? உங்களை நல்லா முழுசா தெரிஞ்சு வச்சிருக்க. நம்ம கல்லுவை தான் பொண்ணா நினைச்சு பாக்குற ஒரு ஆளு கிடைச்சா நல்லது தானே. அதெல்லாம் இனி கனவுல மட்டும்தான் நடக்கும். அப்படி ஒரு ஆள் இருக்காங்க. சாவித்ரி ஆண்டியோட பொண்ணு கீது. அம்மா அவங்க ஃபேமிலில எல்லாம் பேசிட்டாங்களாம். உங்களோட ப்ரப்போசல் கீதுவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஓகேவா? நீ முதல்ல எந்திரி. அண்ணா என்ன? என்கிட்ட கேட்காம என் கல்யாணத்தை பத்தி பேசுங்கன்னு உன்கிட்ட யார் சொன்னது? எங்களுக்குன்னு சில பொறுப்புலாம் இருக்குல்லையா? அது இந்த விஷயத்துல வேண்டாம். இனி என் கல்யாண விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச வராத. ஒரே ஒரு தடவை நீங்க கீது கிட்ட பேசி பாருங்களேன். என் வாழ்க்கையில மூணாவதா ஒரு பொண்ணு வேண்டாம். அப்புறம் கல்யாணி, எனக்கு இன்னொரு அம்மா வேணும்னு அவ கேட்கவே இல்லை. இந்த பேச்சை இதோட நிறுத்திக்க. நான் வேணா கீது கிட்ட சொல்லிங்க. இந்த சாப்டர் இதோட க்ளோஸ் பண்ணு. நான் உங்ககிட்ட தான் சொன்னேன். கல்யாணிய வளர்க்க எனக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவை கிடையாது. கேட்டீங்களா? இதுக்கப்புறம் அவர் கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு என்ன மட்டும் இங்க வர சொல்லாதீங்க. என்னாலலாம் முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.